நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமாக சொல்லியிருக்காப்புல. படம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலாக இருக்குது. அவருடைய திரைக்கதை, அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியாக இருக்குது. சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட செதுக்கியிருக்காப்புல. இப்போ குறிப்பாக ஐயா பார்த்திபன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல போய் கடைசியாக முடியும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக முடிக்கிறாப்புல. ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றாரு. அப்புறம் இப்போ யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கும்போது, ஒரு சாதாரண ஒரு பெரிய விடுதியில் போய் நட்சத்திர விடுதியில் தங்கியிருப்பாங்க. அப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும். அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பணம் கேட்பாங்க, பில்லு கொடுத்துருவாங்க. அதே குடும்பம் தெருவில் போய்கிட்டு இருக்கும். சாதாரண ஒரு பெட்டி கடை, அங்கே போய் குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் வந்து அந்த கடைக்காரர் பாலை கொடுத்துட்டு, குழந்தைக்கெலாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லை, நீங்கள் போங்கன்றதுல. இப்போ இதில் யார் பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் சாதாரண ஒரு இட்லி கடை, படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு முன்னாடி நடந்துருது. ஆனால் அதை கொண்டு வந்து முடிக்கும்போது படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சி பின் நிகழ்வில் எடுத்துக்காட்டி முடிக்கும்போது அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதை நகர்வை நம்மளால் உணர முடியுது.